எங்க பாதுகாப்பா இருக்கணும், அந்த குட் டச் பேட் டச் வந்து பேரண்ட்ஸ் வந்து டைரக்டா குழந்தைங்களோட கம்யூனிகேட் பண்ணி சொல்லி தரணும். இதுல நிறைய இவங்களுக்கு பாதுகாப்பின்மை குழந்தைங்களுக்கு எப்படி வருது, பெண் குழந்தைங்களுக்குன்னு பாத்தீங்கன்னா சொந்தக்காரங்க மூலமா தான் நிறைய வருது. ஸோ இவங்க யாரோட பழகுறாங்க, யார் இவங்களை எப்படி எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க அப்படிங்கிறத பேரண்ட்ஸ் கண்காணிப்புங்கிறது வந்து பெண் குழந்தைங்களை வளர்க்கும் போது ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம். இன்னொன்று, இவங்க ஏதாவது ஒரு அலார்மிங்காக ஒரு சுச்சுவேஷன் நடக்குது, யாரோ நம்மளை தவறான பார்வை பார்க்குறாங்க அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, இதையுமே வந்து பேரண்ட்ஸ் வந்து அப்பப்போ கவனிச்சு இந்த குழந்தை சேஃபாக தான் இருக்கா, இந்த மாதிரி ஏதாவது அவங்களுக்கு அப்ரோச் பண்ணுறாங்களா யாராவது, அது எப்படி தெரியும் அப்படின்னா இந்த குழந்தையோட பேசும்போதும் குழந்தைய பேச வச்சு கேட்கும்போது தான் அந்த குழந்தைக்கு என்னெல்லாம் ப்ராக்டிஸில் என்ன ப்ராப்ளம்ஸ் வருது, இவங்க ஒரு லிஃப்ட்டில் ஏறும்போது என்ன ப்ராப்ளம் வருது, இல்லை ஆட்டோவில் வரும்போது என்ன ப்ராப்ளம் வருது, ஸ்கூலில் போகும்போது யாரான தவிர அந்த குழந்தைய பார்க்குறாங்களா, தொடுறாங்களா, பேசுகிறாங்களா, இல்லை வேறு மாதிரி ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து பிரைபிங் பண்ணுறாங்களா. ஸோ இதெல்லாம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, பேரண்ட்ஸை கேட்காம எதுவுமே வாங்கி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. யாரையான கூப்பிட்டா கூட அம்மா அப்பாவை கேட்காம போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு கண்டிப்போட ஒரு கண்காணிப்பும் வந்து ஒரு பேரண்ட்ஸ்க்கு இருந்ததுனால நம்ம சேஃப்டி நிறைய இருந்தது அந்த காலத்தில். இன்னொன்று, இந்த குழந்தைங்களுக்குமே எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு தட்ட பேசலாம், நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸை எவ்வளோ வந்து இன்னொருத்தருக்கு சொல்லலாம், இந்த ஃபோட்டோ எடுக்கிறது, செல்ஃபி எடுக்கிறது, இன்ஸ்டாகிராமில் போடுறது, ஃபேஸ்புக்கில் போடுறது, என் குழந்தை இது பண்ணுறான்னு இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து எல்லாமே அப்டேட் பண்ணுறது எல்லாமே உங்கள் குழந்தைக்கு ஒரு டேஞ்சர் ஜோனை நீங்கள் கிரியேட் பண்ணுறதா தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு ப்ரைவசி. நீங்கள் வந்து உங்களோட பர்சனல் இஷ்யூஸ் எல்லாம் நீங்கள் பப்ளிக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு லைக்கு வந்து உங்களுக்கு என்ன ஆக போகுது, நாளைக்கு அவங்க லைஃபே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கேள்விக்குறையாக இருக்கும். ஸோ இதை வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இன்னுமே வந்து நிறைய திருஷ்டி படம், நீங்கள் அந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியாவில் உங்கள் குழந்தையோட ஃபோட்டோவை போட்டு எல்லாரும் பார்க்குறாங்க, எல்லாரும் என் குழந்தைய வந்து நல்ல ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, பிளஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்காதீங்க. எல்லாருமே அதை பண்ணுவாங்கன்ற இது கிடையாது. நீங்கள் உங்கள் பிளெஸ்ஸிங்கை கொடுங்க, உங்கள் பர்சனலாக உங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. குழந்தைங்களை யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது, ஈவன் அதர்வைஸ் எந்த அளவுக்கு இன்னொருத்தர் நம்ம லைஃப்ல வரத்துக்கு அலோவ் பண்ணலாங்கிற அந்த கோடை வந்து நீங்க அழகா அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஒரு சாட்டிங் பண்ணும்போது கூட ஒரே இன்சிடென்ட் போறோம், ஒரு செகண்ட்ல தெரிஞ்சிடும் அவங்க தப்பான அப்ரோச்ல பேசுறாங்களான்னு, உடனே பிளாக் பண்றதுக்கு சொல்லிக் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி பண்றதன் மூலமா பெண்கள் வந்து ஜாக்கிரதையா இருக்கிறதுக்கான ஒரு படிக்க கல்லா இருக்கும். நீங்க அஸ் அ பேரண்ட் வந்து அவங்களுக்கு அந்த சேஃப்கார்ட் பண்றதுக்கு இதுவும் ஒரு ஃபவுண்டேஷனாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன்.